வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ் பிடிச்ச மேக்ரோன்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மேக்ரோன்ஸ் வந்து தூத்துக்குடி தான் மேக்ரோன்ஸ் வந்து விசேஷமான ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லி நிறைய பேர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி இந்த மேக்ரோன்ஸ் வந்து எப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது, மேக்ரோன்ஸை நான் ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள க்ரீமில் வச்சு கரெக்டாக ஸ்டஃப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு அருமையான ஸ்டைலில். உங்களுக்கு அது மாதிரி பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங் என்ன வைக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் கிவி, ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் மேங்கோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் அந்த உள்ள ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் 2 மேக்ரோன்ஸ் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. மேக்ரோன்ஸ் தேவையான பொருட்கள்: முட்டை 2 நம்பர், சர்க்கரை பவுடர் 150 கிராம், முந்திரி பவுடர் 125 கிராம், உப்பு சிறிதளவு, வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த மேக்ரோன்ஸ்க்கு எக் ஒயிட் எடுத்துக்கலாம், அதாவது வெள்ளைக்கரு. மஞ்சக்கரு தனியாக எடுத்துகிட்டு வெறும் வெள்ளைக்கருவில் வந்து இந்த எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 4 to 5 minutes கரெக்டாக பீட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு பிறகு நீங்கள் அதே டைமில் டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோல்டாகவும் இருக்கக்கூடாது, ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரை வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு சால்ட் சிறிதளவு போடுறோம். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க அந்த சுகர் வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி சுகர் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சுகர் பவுடரை பிளெண்ட் பண்ணி முடித்த பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த எக் ஒயிட்டில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த எக் ஒயிட்டில் பிளெண்ட் பண்ண டைமில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் லைட்டாக திக் ஆகும். அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்பூன். இந்த மாதிரி சுகரை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போட உங்களுக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த எக் ஒயிட் வந்து நல்லா க்ரீமியான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா பீட் பண்ணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எக் ஒயிட் கரெக்டாக பீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சுகர் பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அதுக்காக இது க்ரீம் நினைக்க வேண்டாம், இது வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணுற பேட்டர். சரிங்களா, இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி திக்காக வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது ஃபோல்ட் பண்ணு சொல்லுவாங்க. இந்த முந்திரி பவுடர் போட்ட பிறகு அந்த எக் ஒயிட் பேட்டரில் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம். அதே டைமில் ரொம்ப நேரம் ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி கரண்டி எடுத்து 2 வாட்டி இல்லை 3 வாட்டி மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். எதுக்காக இந்த குறிப்பு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த எக் ஒயிட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும், அதாவது லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக மெதுவாக ஒரு 2-3 வாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். எதுக்காக, அந்த எக் ஒயிட்டோட அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பட்டர் ஷீட் பேப்பர் எடுத்துக்கங்க. அந்த பட்டர் ஷீட் பேப்பர் கோன் எப்படி மடிப்பீங்களோ அதே மாதிரி நல்லா கரெக்டாக மடிச்சிருக்க. பட்டர் ஷீட் பேப்பர் எடுக்கும்போது வந்து அந்த ஷீட் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோன் மாதிரி மடிச்சுன்னா உங்களுக்கு திக்காக இருக்கும். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க மேக்ரோன்ஸ் பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். அதே டைமில் இந்த கோனில் மேக்ரோன்ஸ் பேட்டர் வந்து பாதி போட்டால் போதும், ஃபுல்லாக போட வேண்டாம். நீங்கள் ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு பைப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பாதி போட்டு கரெக்டாக பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் பண்ணுங்கள். இந்த பைப்பிங் பண்ணும்போது எடுத்த உடனே நீங்கள் ஃப்ளாட்டாக பைப்பிங் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 1 by 1 லேயராக ரவுண்டாக மேலே பண்ணிங்கன்னா போக போக அப்படியே உங்களுக்கு ஃப்ளாட் ஆகும். அதனால தான் எடுத்த உடனே ஃப்ளாட்டாக பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பைப்பிங் முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் குக் பண்ண போகிறோம்ல, அதுக்கு முன்னாடி டாப்பிங்ஸ் வந்து கேஷ்யூ நட் போட போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கேஷ்யூ நட்டுக்கு பதில் பிஸ்தா, ஆல்மண்ட், ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் முடிச்சாச்சு. இதுக்கு பிறகு முந்திரி போடுறோம். அந்த முந்திரி கொஞ்சம் லைட்டாக ஃபைன் க்ரஷ் பண்ணி போடுறோம். எப்பவுமே க்ரஷ் பண்ணி போடுறது உங்களுக்கு பேக் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு கலர் வரும், ரொம்ப அதிகமான கலர் வரும். இப்போ முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம குக் பண்ண போகிறோம். ஓடிஜியில் ப்ரீ ஹீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதாவது 120 டிகிரி 10 நிமிஷம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி முடித்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க மேக்ரோன்ஸை உள்ளே வச்சு குக் பண்ண போகிறோம். ப்ரீ ஹீட் பண்ணாமல் பண்ணக்கூடாது, எப்போவுமே ஓடிஜி ஆகட்டும் அவன் ஆகட்டும். சரிங்களா, இப்போ ரெடியான இந்த மேக்ரோன்ஸை உள்ளே வைக்கிறோம். உள்ளே வைக்கும் போது நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த மேக்ரோன்ஸ் நல்லா கரெக்டாக ஃப்ளாட்டாக கரெக்டாக வந்திருக்கும். இப்போது கரெக்டாக 120 டிகிரி இது குக் பண்ணி எடுக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் டைம் எடுக்கும். அதிகபட்சம் 2.5 மணி நேரம். அதனால் ஸ்லோவாக குக் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ஸ்லோவாக குக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறு நல்லா வரும். நிறைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் முடிச்சிருப்பீங்க. ஆனால் மேக்ரோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் குக் பண்ணுறதுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியான மேக்ரோன்ஸை நீங்கள் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு 1 by 1 எடுத்த பிறகு இந்த க்ரீமை வந்து பைப்பிங் பண்ணுறோம். அதாவது க்ரீம்னா விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் சாக்லேட் 10 ரூபா சாக்லேட்டை கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீமோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் பண்ணுறோம். நீங்கள் டேரெக்டாக வந்து ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி
உள்ளே பைப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர்ஸ் என்ன வேணும்னுச்சா உங்களுக்கு க்ரஷ் நிறைய அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அந்த க்ரஷ் நீங்கள் வந்து இந்த க்ரீமோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பைப்பிங் பண்ணால் ஒரு அருமையான மேக்ரோன்ஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மேக்ரோன்ஸ் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சு. என்னங்க இந்த மேக்ரோன்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக அந்த எக்கை வந்து பீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பீட் பண்ணும்போது ரொம்ப கோல்டு டெம்பரேச்சரில் கூடாது, அதே டைமில் ஹாட் டெம்பரேச்சரில் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து கரெக்டாக பீட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸில் பீட் பண்ணால் உங்களுக்கு ஸ்டிஃப் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இது கவனத்தில் வச்சு நீங்கள் பண்ணால் ஒரு சூப்பரான மேக்ரோன்ஸ் நான் பண்ண மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.